ஏமானைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பற்றியனா எப்பவும் போல தான் வெள்ளச்சோறு இருக்கா. அதுக்கப்புறம் இன்னைக்கு பற்றியனா ரொம்ப நாள் ஆச்சு இந்த குழம்பு வச்சு. ஆளாளுக்கு சளி பிடிச்சிட்டு தெரியுதாவ. ஆனால் நான் இன்றைக்கி மோர் குழம்பு வச்சுருக்கேன். இது இந்த கடலப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி போட்டு வைப்பாவில்ல, அந்த மோர் குழம்பு தானே. மற்ற நாள்லாம் இந்த கருவேப்பிலாம் மிதப்பாவை, இன்னைக்கு மிதக்க மாட்டேக்காவை. இது என்னன்னு தெரியல. ஆனால் நிறையா கடுகு கருவேப்பிலாம் போட்டு நல்லா தான் வச்சுருக்கேன். திக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு சைடிஷ் என்ன தெரியுமா? சூப்பர் சைடிஷு கருவாடு. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் நிறையா ஊற்றி வதக்கி துண்டு கருவாடு போட்டு கூட்டு வச்சுருக்கேன். இந்த மோர் குழம்புக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கும் கொண்டான்னு இருக்கும். அதில் ஒருத்தி மட்டும் கருவாடு சாப்பிட மாட்டாள். அவளுக்கு லைட்டாக உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருக்கேன். ஆனால் உருளைக்கிழங்கு எல்லாருமே தான் சாப்பிடுவோம், யாருமே விட்டு வைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கடுங்காப்பி. அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் மோர் குழம்பு. சூப்பராக இருக்கும்.